ஹலோ வியூவர்ஸ், ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய டாப் காலேஜஸோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் என்ன மாதிரி கட் ஆஃப்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்து இந்த காலேஜஸில் வந்து கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்கவுங்களோட கம்யூனிட்டி பேசிஸில் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், இது வந்து அட்டானமஸ் காலேஜ் தான். ஸோ ஸ்ரீ ஈஸ்வர் வந்து கண்டிப்பாக கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்க பீப்புள் நிறைய பேருக்கு ஸ்ரீ ஈஸ்வர் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனாலும் நீங்கள் மற்றவங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் உங்களுக்கு ஒரு டயர் 1 காலேஜில் வந்துடும். ஸோ இந்த காலேஜ் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு வராங்க. இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் ஜாயின் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் என்னவாக இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இடையில எதுவும் ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காமல் உங்களை லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறனால உங்களுக்கு ஃபர்தராக இந்த மாதிரியான டாப் காலேஜஸோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் வீடியோ இன்னும் நான் நிறையா உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன கட் ஆஃப், அதே மாதிரி ஸ்ரீ ஈஸ்வர் உங்களோட ஆப்ஷனில் இருக்கா அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வீடியோ உள்ள போயிடலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னென்னா 2739. அதே மாதிரி பிரான்ச் நேம் பாருங்கள், நிறைய பேர் ரொம்பவும் விரும்பி கேட்குற ஏஐடிஎஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் கரண்ட்லி ரொம்பவும் ஒரு ட்ரெண்டிங்கான கோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ்க்கு ஓசி கம்யூனிட்டி பீப்புள், ஓசி கம்யூனிட்டியில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து 182.5 எடுத்து ப்ரீவியஸ் இயரில் ஏஐடிஎஸ் வந்து ஸ்ரீ ஈஸ்வரிலும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியில் பார்க்கும்போது 177 கட் ஆஃப் எடுத்து ப்ரீவியஸ் இயரில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ். அதேமாதிரி பிசிஎம்க்கு 176, எம்பிசிக்கு 174. அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டிக்கு பாருங்கள் 136.5 போதுமானது தான். எஸ்சிஏக்கு வந்து 140.5. இங்கே பாருங்கள், எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இருந்து கிட்டத்தட்ட 140.5 கட் ஆஃப் எடுத்தவங்க ஸ்ரீ ஈஸ்வர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டியில் நம்ம பார்க்கும்போது 138.5 எடுத்தவங்க தான் ஸ்ரீ ஈஸ்வர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கட் ஆஃப்ஸ் வந்து நீங்கள் ரொம்பவும் முக்கியமாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு கம்யூனிட்டி பொறுத்தும் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்த காலேஜை சூஸ் பண்ண. அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி அடுத்தபடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இது. ஸோ இது வந்து ஏஎம்எல் சொல்லுவோம். இந்த கோர்ஸுக்கு பாருங்கள், ஓசி கம்யூனிட்டியில் வரவங்க 179.5 மினிமம் கட் ஆஃப் வந்து வேணும். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு 176, பிசிஎம்க்கு 177, எம்பிசிக்கு 169. அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டியில் 140.5, எஸ்சிஏல 117.5. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கட் ஆஃப் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2023 டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் அந்த அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த கட் ஆஃப் ஓட அடிப்படையில் இந்த காலேஜை வந்து இந்த காலேஜில் இருக்க கோர்ஸையும் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், இந்த கோர்ஸுக்கு பாருங்கள். இந்த கோர்ஸுக்கு 180 ஓசி கம்யூனிட்டிக்கு, அதே மாதிரி 176 பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் எடுத்து போயிருக்காங்க. அதேமாதிரி 171 பிசிஎம், 168.5 எம்பிசி, 136 எஸ்சி, அதேமாதிரி 121.5 எஸ்சிஏ, 130.5 எஸ்டி. கிட்டத்தட்ட இந்த ஃபைனலாக வர நம்ம எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவோட கட் ஆஃப் மார்க்ஸ் பாருங்கள். 121.5 கட் ஆஃப் எடுத்த எஸ்சிஏ ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். அதே மாதிரி எஸ்டியிலேருந்து 130.5 எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக எஸ்சியிலேருந்து 136.36 கட் ஆஃப் எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது அடுத்து கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பாருங்கள், உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸே வந்துட்டு கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆஸ் வெல் அஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கும் இருக்குது. அது இல்லாமல் நார்மலாக ஏஐடிஎஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அது இல்லாமல் இன்னும் கீழே நம்ம பார்க்கும்போது நார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வெரைட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான கட் ஆஃப்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த கம்யூனிட்டி பேசிஸில் வரீங்கன்றது இந்த வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட்லி ட்ரெண்டிங் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸை உங்களால் சூஸ் பண்ண முடியும். இப்போது நம்ம இந்த கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு ஓசி கம்யூனிட்டியில் 180 கட் ஆஃப் எடுத்து ப்ரீவியஸ் இயரில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 175.5 பிசி கம்யூனிட்டி இவங்க எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 173.5 பிசிஎம், 168 வந்து எம்பிசியிலேருந்து எடுத்து ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணி படிச்சிருக்காங்க. அதே மாதிரி 130.5 எஸ்சி கம்யூனிட்டி, 135.5 வந்து எஸ்சிஏ, அதே மாதிரி 122 வந்து எஸ்டி கம்யூனிட்டிலேருந்து இந்த
கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 2023 டிஎன்இஏ கவுன்சிலிங்லேருந்து எடுத்து சூஸ் பண்ணி அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்து சேம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம என்கொயரிஸில் கேட்குற மிகவும் முக்கியமான கோர்சஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட என்கொயரின்னு வரவங்க எல்லாருமே மேக்ஸிமம் கேட்குறது சார் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் மெயின்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன், அடுத்து ஐடி, அதே மாதிரி ஏஐடிஎஸ், இந்த 3 தான் கேட்குறாங்க. இந்த 3மே உங்களுக்கு கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி என்ன காலேஜில் நீங்கள் போகிறீங்க, ஏன்னா அந்த காலேஜை பொறுத்து தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ காலேஜஸை ரொம்பவும் பார்த்து கவனமாக இது பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கட் ஆஃப்ஸ் வச்சுருக்கும் தான் இந்த காலேஜில், அதாவது நீங்கள் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு போக முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, நான் என்ன சார் காலேஜ் போகலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். Tier 1, Tier 2, Tier 3ன்னு ஒவ்வொரு கட் ஆஃப் பேசிஸும் அதை பொறுத்து நம்ம Tier 1, Tier 2, Tier 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் எடுத்து பாருங்கள். அதில் பார்க்க வந்து உங்களுக்கு என்ன கட் ஆஃப் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதன் அடிப்படையில் உங்களால் என்னென்ன காலேஜஸ் சூஸ் பண்ண முடியுன்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப யோசித்து கோர்சஸை சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு பாருங்கள், ஓசி கம்யூனிட்டியில் 186 எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 179.5 பிசி கம்யூனிட்டி, 178.5 பிசிஎம், 178 இவங்க வந்து எம்பிசிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப 0.5 டிஃப்ரென்ஸ், ஒர்க் கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோட கோர்ஸோட அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி எஸ்சியில் பாருங்கள், எஸ்சி கம்யூனிட்டியில் 150.5, அதேமாதிரி எஸ்சிஏல 127.5, கிட்டத்தட்ட எஸ்டி கம்யூனிட்டியில் பாருங்கள் 169 கட் ஆஃப் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே ஸ்ரீ ஈஸ்வரில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம என்கொயரியில் சேம் இந்த சிஎஸ்சி ஏஏடிஎஸ் எல்லாருமே கேட்டாலும் குறைஞ்சபட்சமாக நிறைய பேரும் கேட்குற இந்த கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசிஇக்கு பாருங்கள் 180.5 வந்து போதுமானது. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி மேலே பார்த்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகவே கேட்டிருக்காங்க. பட் சேம் உங்களுக்கு இசிஇ பாருங்கள் 180.5 இருந்தாவே போதுமானது ஓசி கம்யூனிட்டிக்கு. அதே மாதிரி 175 வந்து பிசி கம்யூனிட்டிலேருந்து எடுத்து இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 170.5 பிசிஎம், 169.5 எம்பிசிலேருந்து எடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எல்லாம் ஈஸி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 135 எஸ்சி கம்யூனிட்டி, 151 வந்து எஸ்சிஏ, எஸ்டிலேருந்து யாரும் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஈஸி வந்து எடுக்கலை. ஸோ இப்போ அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரிபிளி, இந்த ட்ரிபிளிக்கு பாருங்கள் 175 இந்த கட் ஆஃப் எடுத்து ஓசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதேமாதிரி ட்ரிபிளி கோர்ஸையும் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி 174.5 இந்த கட் ஆஃப் வச்சுருந்த ஸ்டூடெண்ட் பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ப்ரீவியஸ் இயர் ட்ரிபிளி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி 174.5 சேம் பிசி அண்ட் பிசிஎம் கம்யூனிட்டி ஒரே கட் ஆஃப் எடுத்து இந்த ட்ரிபிளி கோர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில். நெக்ஸ்ட்டு 163 இது வந்து எம்பிசி கம்யூனிட்டி. அதேமாதிரி 127 வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் வந்துடுவாங்க. 143.5 எஸ்சிஏ கம்யூனிட்டி, அதே மாதிரி 140 வந்து எஸ்டி கம்யூனிட்டி. இந்த கட் ஆஃப்ஸ்லாம் எடுத்து ப்ரீவியஸ் இயரில் வந்து இவங்க இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ மெயின்லி நான் ப்ரீவியஸ்லி உங்களுக்கு சொல்லி இந்த சிஎஸ்சி ஐடி ஏஐடிஎஸ் அதிகபட்சமாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற இந்த 3 கோர்சஸ், இது 3மே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சிஎஸ்சிலையும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றது கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ அதை பொறுத்து இந்த காலேஜை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீ ஈஸ்வர் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற காலேஜ் தான். ஸோ கண்ணை மூடிட்டு இந்த கட் ஆஃப் இருக்குது அப்படின்றது இந்த காலேஜை உங்களோட சாய்ஸ் ஃபீலிங்கில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓசி கம்யூனிட்டிக்கு பாருங்கள் 182.5, அதுமாதிரி பிசிக்கு வந்து 177.5, 181 வந்து பிசிஎம் எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 175 வந்து எம்பிசி, 150 எஸ்சி, 137.5 எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டிஸ்லேருந்து அந்தந்த கட் ஆஃப் எடுத்து ப்ரீவியஸ் இயரில் இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக மெக்கானிக்கலுக்கு பாருங்கள் ஓசி கம்யூனிட்டியில் 169.5, அதேமாதிரி பிசிக்கு வந்து 162.5, 165 பிசிஎம், அதுமாதிரி 155.5 எம்பிசி கம்யூனிட்டிலேருந்து எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி கம்யூனிட்டியில் 114 கட் ஆஃப் எடுத்தவங்க வந்து மெக்கானிக்கல் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 111 இந்த கட் ஆஃப் எடுத்த எஸ்சிஏ கம்யூனிட்டி மாணவர் வந்து ஒருத்தவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க மெக்கானிக்கலில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ், இந்த காலேஜ் நான் ப்ரீவியஸாக சொன்ன ஒரு நல்ல காலேஜ் தான். Tier 1ல் உங்களுக்கு வந்துடும். இந்த காலேஜை நீங்கள்
சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் எனக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத இப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களோட கட் ஆஃப் என்ன, ஸ்ரீ ஈஸ்வர் உங்களோட ஐடியாவில் வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னால் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளையும் பண்ண முடியல. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க, என்னால் ஒரு சில என்கொயரிஸ் வந்து எடுத்து பேச முடியல. நீங்கள் வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைனாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் இந்த மாதிரியான கட் ஆஃப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற சேனலில் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமான ஒரு விஷயம், டிஎன்ஏல மட்டும்தான் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா சார், நல்ல கட் ஆஃப் எடுத்தால் தான் நான் இந்த மாதிரி நல்ல டயர் 1 காலேஜில் போயிட்டு அட்மிஷன் பண்ணி படிக்க முடியுமா, எனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னொரு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ரொம்ப கட் ஆஃப் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, அப்படி இல்லைனாலும் எனக்கு இந்த காலேஜில் தான் படிக்கணும், எனக்கு இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்க அகாடமிக்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸு, அங்கே இருக்க காலேஜ் ஃபெஸ்ட்டு, இந்த திங்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு சார், அந்த காலேஜ் போகிறதுக்கான அட்மிஷன் கைட்லைன்ஸ் என்னென்ன, இந்த விஷயங்கள் பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெயின்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இங்கே எப்படி அட்மிஷன் பண்ணணும், என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.